அனைவருக்கும் வணக்கம். வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு, அதற்கான பயணத் திட்டங்களை வகுத்து அவர் கரூர் செல்வதற்கு தயாராக இருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் 2 தினங்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். கரூர் செல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை கரூர் செல்ல தடை செய்ய வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார். எதற்காகவென்றால், கரூர் விவகாரத்தில் கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையிலே பேசியதை பனையூரில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிற அந்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதை சுட்டிக்காட்டி, ஒரு அமைச்சரே இப்படி பேசலாமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றால், இது ஏற்கனவே கரூர் விவகாரம் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த துயர சம்பவத்தில் 41 உயிர்கள் மாண்டது. அந்த 41 உயிர்களுக்கு இழப்பீடுகளை வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அன்றைக்கு 20 லட்சம், அதைப்போல மாநில அரசு, மத்திய அரசு என்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அன்றைக்கு நிவாரணத் தொகையை வழங்கினார்கள். ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டதற்கு பிறகு கரூர் துயர சம்பவத்தில் யாரை பார்ப்பதற்கு வந்து 41 உயிர்கள் பலியானதோ, அந்த 41 உயிர்களையும் இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் கரூருக்கு அவர் பயணம் செய்வதற்கும், பாதிக்கப்பட்ட அந்த 41 உயிர்களை சேர்ந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்கும், ஏற்கனவே அந்த குடும்பத்தினரை எல்லாம் மாமல்லபுரத்திற்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அதைப்போல 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கியவர். அந்த குடும்பத்திற்கு இன்று வரை துணையாக இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆகவே இன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி. இந்த ஆட்சியில் கரூருக்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கு நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்ததற்கு பிறகு ஆர்.எஸ். பாரதியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்களை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இந்த கரூர் விவகாரத்தில் முதல் குற்றவாளி விஜய் என்று தமிழ்நாடு முழுவதிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல்வாதிகளெல்லாம் முன்மொழிந்தார்கள். 41 உயிர்கள் பலியாவதற்கு விஜய்தான் காரணம் என்கிற அந்த பொய்யான குற்றச்சாட்டை தமிழ்நாடு முழுவதிலும் அவர்கள் பரப்பினார்கள். ஆனால் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வாத விவாதங்களில் விஜய் முதல் குற்றவாளியாக அவர் பெயர் சேர்க்கப்படவில்லை என்று நீதிபதிகளே தெரிவிக்கிற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தின்படி இன்றைக்கு அந்த வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதுவும் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களின் தலைமையில், அவருடைய கண்காணிப்பில் சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்கிறது. ஆகவே எதிர்த்தரப்பிலே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவர்கள் வைத்த வாதங்கள், உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கிறது. இந்த நேரத்தில் கரூர் செல்வதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரூர் சென்றால் சாட்சிகளை கலைக்க நேரிடும் என்கிற பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள். ஆனால் நீதிமன்றம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டிக்கிற ஒரு சூழல் நேற்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாத விவாதங்களை பொதுவெளியிலே வைத்து கொள்ளுங்கள், நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று இடையீட்டு மனுவை தாக்கல் செய்த ஆர்.எஸ். பாரதியின் தரப்புக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்புக்கு நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆகவே பொய்க்குற்றச்சாட்டுகளை வைத்து, பொய்யான வாதங்களை வைத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற, ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற விஜய் அவர்களை விமர்சிக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது.
விஜய் அவர்களின் கரூர் பயணத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சியை மட்டும் பறிகொடுக்கவில்லை, அவர்கள் அத்தனையையும் இன்றைக்கு இழந்து நிற்கிற ஒரு சூழலிலே இருக்கிறார்கள். ஆட்சி போனதற்கு பிறகு அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்திலே இல்லை. தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்திற்கு நெருக்கடிகளை தருவதற்கு அவர்கள் எடுக்கிற எல்லா அஸ்திரங்களும் இன்றைக்கு உடைத்தெறியப்படுகிறது. அவர்கள் ஏவுகிற ஏவுகணை அவர்களையே திருப்பி தாக்குகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த வன்மமான நடவடிக்கைகளை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த பழிவாங்குகிற நடவடிக்கைகளை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு வீற்றிருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறார். தன்னை பார்க்க வந்து 41 உயிர்கள் இந்த நாட்டிலே இறந்து போனார்கள். அவர்கள் சாவதற்கும் அந்த உயிர்கள் தமிழ்நாட்டில் அழிந்து போவதற்கும் யார் காரணம் என்பதை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டின் பொதுவெளிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு முன்வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றமே விஜய் அவர்களுடைய பெயர் அந்த வழக்கில் முதல் நபர் என்கிற அந்த குற்றவாளி பட்டியலில் இல்லை என்பதை தெரிவித்ததற்கு பிறகு கரூர் விவகாரத்தில் எத்தனை விசாரணை அமைப்புகள் விசாரித்தாலும் இறுதியில் தர்மம் வெல்லும், நியாயம் வெல்லும் என்கிற அந்த அடிப்படையில் ஜோசப் விஜய் அவர்கள் அதில் இருந்து மீண்டு வருவார். இன்பத் தமிழ்நாட்டில் அவர் நல்லாட்சி தருவதற்கும் தமிழ்நாட்டு மக்களை அவர் காத்து நிற்பதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிற அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அவர் பயன்படுத்துவார் என்பதை மக்களின் நம்பிக்கையோடு இன்று அவர் நிறைவேற்றி காட்டுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆகவே கரூருக்கு 10ஆம் தேதி விஜய் அவர்கள் வருகிறார். 41 உயிர்கள் இறந்து போனார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற கருணை அடிப்படையில், காருண்யத்தின் அடிப்படையில் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் வருகிற அந்த பயணத்திற்கு எவராலும் தடை விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றமே அவர் செல்லலாம் என்கிற அந்த அறிவுறுத்தலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிற காரணத்தால் திமுக தொடர்ந்த இந்த முதல் வழக்கில் முதல் வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை.